அருகே கருமத்தம்பட்டி பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு மூதாட்டியை கொன்ற மோதிரத்தை களவாடிய முதியவரை போலீசார் கைது செய்தனர். 3 மகன், 1 மகள். சூலூர் அருகே கருமத்தம்பட்டியை அடுத்த வளையபாளையத்தைச் சேர்ந்தவர் அருக்காணி அம்மாள், வயது 80. இவரது கணவர் கருப்புசாமி சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 3 மகள், 1 மகன் உள்ளனர். எல்லோருக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் அதே பகுதியில் தனித்தனியாக வசிக்கின்றனர். அருக்காணி அம்மாளும் பிள்ளைகள் வீட்டுக்கு செல்லாமல் தனியாக வாழ்ந்து வந்தார். இவரது மூத்த மகள் சாந்தாமணி வழக்கம் போல இன்று காலை உணவு கொடுப்பதற்காக வந்தார். கதவு திறந்தே கிடந்தது. கட்டிலில் அருக்காணி அம்மாள் அசைவற்று கிடந்தார். மூக்கில் கை வைத்து பார்த்தபோது மூச்சு இல்லை, இறந்தது உறுதியானது. அவர் கைவிரலில் 1 சவரன் மோதிரம் போட்டிருந்தார். அது காணாமல் போயிருந்தது. கழுத்தில் காயமும் இருந்தது. இதனால் தாய் மரணத்தில் சந்தேகமடைந்த சாந்தாமணி கருமத்தம்பட்டி போலீசில் புகார் செய்தார். சிங்காநல்லூர் மருத்துவமனைக்கு அருக்காணி உடலை போலீசார் பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். பக்கத்து வீட்டில் வசிக்கும் 65 வயதான கோபால் என்பவர்தான் அடிக்கடி அருக்காணி அம்மாளுடன் பேசிக் கொண்டிருப்பார். நேற்றிரவும் அவர்தான் கடைசியாக பேசிக் கொண்டிருந்தார் என தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் விசாரித்த போது பயந்து போய் உளறினார். ஏன் பதட்டமா இருக்கீங்க? நீங்க தான் அந்த அம்மாவை கொன்னீங்களா என போலீசார் அதட்டி கேட்டதும், ஆமாங்க சார், நான் தான் கொலை செஞ்சேன் என உடனே ஒப்புக்கொண்டார். அருக்காணி அம்மாளிடம் பேசும்போதெல்லாம் அவர் அணிந்திருக்கும் மோதிரத்தை எப்படியாவது அடித்துவிட வேண்டும் என கோபால் நினைத்து கொண்டே இருந்தார். நேற்றிரவு அருக்காணி தூங்கிக் கொண்டிருந்த போது மோதிரத்தை கோபால் கழற்றியதாக தெரிகிறது. அவர் விழித்து கொண்டதால் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு மோதிரத்தை எடுத்து சென்று விட்டார்.